தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வியாசர்பாடியின் முல்லை நகர் பகுதியில் ஒரு தீ விபத்து, பல குடிசைகள் எரிந்து அதில் நாசமாயிருக்கு. அவர்களுடைய பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்திருக்கின்றன அப்படின்றது. தீ அணைக்க பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு தீயெல்லாம் அணைக்கப்பட்டது. அவர்களை ஒரு முகாமில் கொண்டு போய் அனைவரையும் தங்க வைத்திருக்கிறாங்க. அந்த முகாமில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு அணியினர் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அங்கே போய் பொருட்களை தரவிடாமல் தடுத்து அவர்களை கிட்டத்தட்ட ஒரு அடிதடியிலேயே ஈடுபட்டு காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா அறிக்கையில் விஜய் அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்து வெளியிட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். அதில் சில விஷயங்களை அவர் முன்வைத்து எப்படி ஒரு உதவி செய்வது கூட தவறா, இங்கே என்ன நடக்குது, இது மக்கள் ஆட்சியா இல்லை பாசிச ஆட்சி தான் இங்கே நடக்குதா, திமுக அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கடுமையான கேள்விகளை முன்வைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. இப்போ விஜய்க்கு எழுந்திருப்பது ஒரு சீற்றமா இல்லை விஜய் சீண்டி இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க இருக்கிறோம். ஏன்னா அடிப்படையில் பார்த்தாக்கா ஒரு முகாமில் இருக்காங்க, உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் அரசு தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறதுனா, ஆல்ரெடி அங்கே உதவி பண்ணிட்டு இருக்காங்களே, எல்லாரும் நடந்துட்டு தானே இருக்கு, இதில் இது வேற என்னத்துக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இருந்தாலும் காவல்துறையினரை வைத்து ஏவி அராஜக போக்கில் ஈடுபடுவது அப்படிங்கிறது சரியானதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. விஜய் பல நேரங்களில் வாய்மூடி இருந்தார். இப்போது திடீர் என்று இப்போ கொஞ்சம் அறிக்கைகள் வர ஆரம்பித்திருக்கின்றன. ஸோ இது ஒரு சீற்றத்தின் காரணமாக வெளிப்பட்ட விஷயமா, இல்லை அவர் சீண்ட நினைக்கிறாரா திமுகவை அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் இரண்டு கருத்துரையாளர்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ரங்கராஜன் சார், எப்படி பார்க்குறீங்க? விஜயோடைய கோபத்தில் நியாயம் இருக்குதானே? ஒரு உதவி தானே செய்ய போனாங்க, அதில் தடுக்கிறதுக்கு காவல்துறையை வைத்து தடுப்பதற்கு அதில் என்ன விஷயம் இருக்கு? எல்லாம் அரசியல் தான். இப்போது தமிழ்நாடு அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போது திமுகவுக்கு மெயின் எதிரி அதிமுகவோ பாஜக இல்லை, அவங்களுக்குள்ள அது ஒரு கேம்ஸ்மேன்ஷிப், ஒரு போட்டி இருக்குது. ஆனால் விஜய் தான் உண்மையான அப்போசிஷன். அதிமுகவே இல்லையோ களத்தில்? அதிமுகவும் இல்லை, பிஜேபியும் இல்லை அப்படின்னு திமுக விரும்புதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்க விரும்புகிறாங்கன்னு. இப்போ திமுக மெயின் எதிரி அதிமுகவும் இல்லை பாஜகவும் இல்லை, விஜய் கட்சி எதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த அதிமுக ஒன்றா இருந்தாலும் சரி, பிஜேபியோட சேர்ந்து வந்தாலும் சரி, அந்த கூட்டணி ஒரு மூணாவது இடம் அப்படின்னு மெல்ல தள்ளி விடுறதுக்கு அவங்க இருந்தால் போதும், நாங்கள் முதல் இடத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறது. ஆமாம், அவங்களுக்குள்ளே ஒரு பிளவு இருக்கும். ஏன்னா இவங்க ஆன்டி டிஎம்கே ஓட்டு இவங்க கொஞ்சம் பெரும்பாலும் எடுத்துருவாங்க. திமுகவுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக இருக்கிறது விஜய் கட்சி தான் அப்படின்னு மக்கள் நம்பினாங்கன்னா அதிமுகவுக்கு அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் போயிடும். இல்லை அப்படி ஒரு விஷயம் இப்போ இந்த நேரத்தில் இருக்கா? ஏன்னா இருக்கலாம், அதுதான் மோதலுக்கான காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிப்படையாக விஜயோட ரசிகர்கள் அவர்களுடைய விரோதத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன தேவையில்லை. ஆனால் அப்படி ஒரு தோட்டத்தை உருவாக்குனா விஜய்க்கும் அது நல்லதுன்னு நினைக்கலாம். ஏன்னா திமுகவுக்கு எதிராக பிரதான எதிரி நான் தான். இப்போ ஒரு தேசிய தொலைக்காட்சியோட சர்வேல சிஎம் சாய்ஸுக்கு ஸ்டாலினுக்கு அடுத்தது விஜய் அப்படின்னு தான் வந்திருக்காரு. மூணாவது நாலாவது இங்கேயும் ரொம்ப பின்தங்கியிருக்காங்க எடப்பாடி மற்றவங்களாம். அப்போ இந்த செய்தி அவருக்கும் போயிருக்கு. ஆகவே இப்போ இந்த லைனில் அவர் கண்டினியூ பண்ணால் நம்ம மெயின் அப்போசிஷன் நம்ம தான். ஆன்டி டிஎம்கே ஓட் கூட நம்ம வாங்கிக்கலாம், ஒருவேளை ஆன்டி பிஜேபி ஓட்டு வந்தாலும் வரலாம். இப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு அவரை தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. மெயின் சேலஞ்சர் டு ஸ்டாலின் என்று விஜய் தான் அப்படின்னு அவரும் பொசிஷன் பண்ணிக்கிறாரு. அதனால் ஆர்ப்பாட்டம், மறியல், இந்த அரசியல் எதிர்ப்பு, போலீஸு அராஜகம் எல்லாம் சேர்ந்து ஒரு சினேரியோ ஒன்று உருவாகும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அசெம்பிளி செஷன் நடக்கும்போது மட்டும்தான் எடப்பாடி இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னிலை இருக்கிற மாதிரி காட்ட முடியுது. மற்றபடி வெளி தோட்டத்தில் ஏடிஎம்கே பழனிசாமி கீழே இருக்கிற ஏடிஎம்கேல அந்தளவுக்கு விகரஸ் ஆன்டி ஒரு பார்ட்டின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனால் பாஜகவே அந்த ரோலை அதிகமாக காட்டுது, குறிப்பாக அண்ணாமலை இருக்கும்போது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அண்ணாமலை இருக்கும்போது அந்த தோற்றத்தை பாஜக உருவாக்கியது. இப்போ அந்த ரோல் விஜய் எடுத்துக்கும் போது மறுபடியும் ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளப்படுது. ஒரு அறிக்கையிலேயே அந்த அளவிற்கு நேரடி மோதல். இப்போ வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ்
எப்படி மெயின் அப்போசிஷனாக எமர்ஜ் ஆனாங்க? ஒன்றும் இல்லாத கட்சி அங்கே வெஸ்ட் பெங்காலில் தெருவில் இறங்கி இல்ல அது ஒரு போராட்டமும் கிடையாது, ஆர்ப்பாட்டமும் கிடையாது. அவங்களாவது போராட்டத்தில் ஈடுபட்டு இதுதான் முதல் இது வந்து ஒரு போராட்டமே இல்லை, இது வந்து ஒரு உதவி கொடுக்க வர்றது, இதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்கிறதுக்கு இந்த அளவுக்கு இது மக்களாட்சியா பாசிச ஆட்சியா காவல்துறையை ஏவி இதெல்லாம் வந்து வழக்கமா வந்து பெரிய விஷயங்களுக்கு தான் காவல்துறையை ஏவுகிறார்களா, ஏவல் துறையா மாறிடுச்சான்னு பொதுவாக கேட்பாங்க. இவர் வந்து இப்ப இதுக்கே அவங்க காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுவே கட்டமைக்கப்பட்ட விஷயம், அந்த மாதிரிலாம் அங்க ஒன்றும் நடக்கவே இல்லை, சாதாரணமாக நடந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து அங்கே இருந்த நிர்வாகிகள், தாவேக்கா நிர்வாகிகள் வேற பிம்பத்தை கொடுக்க முயற்சித்திருக்காங்க, அதை நம்பி இவர் அறிக்கை வெளியிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். பாஜக இப்படி தான் மேற்கு வங்கத்தில் இந்த எதிர்ப்பு அரசியல் தெருவில் வந்து சண்டை போடுவதும், போலீஸ் அவங்களை தாக்குவதும், அப்புறம் இவங்க போராட்டம் நடத்துவதும், இப்படி தான் அந்த கட்சி மெல்ல மெல்ல மம்தா பானர்ஜிக்கு மெயின் அப்போசிஷன் பிஜேபி தான். சிபிஎம்மும் காங்கிரஸும் 3வது 4வது இடத்துக்கு தள்ளி வந்து எமர்ஜ் ஆனாங்க. அதே தான் தெலுங்கானாலையும் பண்ண பார்க்குறாங்க. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய் இப்போ எடுக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பெரிய தலைவலின்னா ஒரு பக்கம் பிஜேபி அந்த நிலை எடுக்க பார்க்குது, இந்த பக்கம் விஜய். அப்போது நம்ம பொசிஷன் என்னன்றது அதிமுக யோசிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா தெருக்கு வந்து நேரடியாக வந்து அரசியல் செய்கிற அளவுக்கு ஒரு பாப்புலர் கரிஸ்மேட்டிக் லீடர் ஏடிஎம்கேல இல்லை. மற்றவங்களாம் நடிகர்லாம் இருக்காங்க. ஏடிஎம்கேக்கு அது ஒரு வீக்னஸ். சரி, என்னதான் தன்னை பற்றி இப்போ போஸ்டரில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடின்னு போட்டுக்கிட்டாலும் அவர் நடிகர் இல்லை, ஒரு கரிஸ்மேட்டிக் இது இல்லை, ஒரு பெரிய பேச்சாளரோ ஆற்றல் உள்ள ஒரு கவிஞரோ எழுத்தாளரும் இல்லை. ஸோ அவருக்கு இந்த ட்ராபேக்லாம் இருக்குது. ஆனால் விஜய்க்கு அது ஒரு பெரிய ப்ளஸ், பட்டி தொட்டிலாம் அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இப்போ நேரடியாக அரசியலுக்கு வரும்போது குறிப்பாக இளைஞர்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு மாஸ் அவர் பின்னால் போகுது உண்மைதான், அது எல்லா கட்சியும் ஏற்றுக்கிறாங்க. மற்ற ஏஜ் குரூப், மற்ற அரசியல் சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் அவங்களை ஈர்க்க முடியுதா விஜய், அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு அவரோட ஒரு கிராண்ட் என்ட்ரி, ஓப்பனிங் கிராண்ட் என்ட்ரி சாங் கூட வந்துட்டார். ஸோ இனிமேல் போக படம் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். சரி, பாக்கி சார் நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்களா? இதை வந்து அந்த அளவிற்கு ஒரு ஹோல்டை வந்து தமிழகத்தில் விஜய்க்கு கொடுத்துருமா? இந்த மாதிரியான அறிக்கைகள் மூலமாகவே அந்த இடத்த பிடிச்சிருவாரா? ஏடிஎம்கேன்ற அந்த இடத்துல அவ்வளவு ஈஸியாக அவர் அந்த இடத்துல போய் நின்றுடுவாரா? அது எனக்கு சந்தேகம் தான். அந்த அளவுக்கு ஏற்பட முடியாது. நான் வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு ஒரு பொதுவான ஒரு சொலவடை உண்டு ஆங்கிலத்தில், வரலாறு மீண்டும் நிகழும் அப்படின்ட்டு. 1972 2025 ஒரு சின்ன ஒப்பீடு தான், சாதக பாதங்கள் ரெண்டுமே இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை திமுகவிலிருந்து வெளியேற்றினார் கருணாநிதி அவர்கள். அப்போது எம்ஜிஆர் சந்தித்த பல்வேறு சோதனைகளை அடிப்படையில் திமுக அரசு மீதான எதிர்ப்பை, மக்களுக்கு இருந்த வெறுப்பை தன்வசப்பக்க ஆக்கி, அப்போது கர்மவீரர் காமராஜர் இருந்த காலத்திலேயே கூட திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக முதலிடம் பெற்றது, 2வது இடம் தான் ஸ்தாபன காங்கிரஸ் பெற்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி அவர் அபரிமிதமாக 5 ஆண்டுகளில் அவர் ஆட்சியை பிடித்தார். விஜய்க்கு இப்படி ஒரு சூழலை உருவாக்க பார்க்கிறார். ஆனால் நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. என்னன்னா, ஒன்று, எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலும் திரையுலகத்திலும் ஒரே நேரத்தில் பயணித்தார். 1. திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சியில் பெரும்பங்கு வகித்தார். 2. 3வது, திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். அரசியல் ரீதியும் சினிமா ரீதியிலும் திரைப்பட ரீதியிலும் அவர் வந்து ஹியூமிலியேட் செய்யப்பட்டார். அரசியலில் கட்சியை விட்டு வெளியேற்றினாங்க. திரைப்பட உலகத்தில் பார்த்தீங்கன்னா கூட உலகம் சுற்று வாழும் அவர் சொந்த தயாரிப்பு பல்வேறு சோதனைகளை பார்த்தது எல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த 72களில் இதெல்லாம் கடந்து தான் அவர் கட்சியை தொடங்கி போராடி களத்தில் இறங்கி போராடி ஆட்சி பிடித்தார். இப்போ விஜய் வந்து ஒரு கூட்டத்தில், ஐ திங்க் ஆதவர்ஜுன கூட்டத்தில் என்று நினைக்கிறேன், அல்லது இவர் நடத்தின விக்கிரவாண்டி மாநாட்டிலே, இனிமே வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே, தமிழக வெற்றி கழகம், திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில் தான் போர், மற்ற கட்சிகள் இல்லை என்கிற பிம்பத்தை கட்டமைத்தார்கள், அதை அறிவித்தார்கள். ஆனால் இந்த கட்டமைப்பு எந்த அளவுக்கு செயல்படும் என்று இவ்வளவு கட்சி தொடங்கி ஓராண்டு கழிச்சு தான் இப்போ கடுமையான அறிக்கையை விட ஆரம்பிச்சிருக்கார். 2 தினங்களுக்கு முன்பு நிதி ஆயோக் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொண்டதை விமர்சித்து கடுமையான காட்டமான அறிக்கை விட்டார். இன்றைய தினம் இந்த எதேச்சாதிகார அரசு, சர்வாதிகாரம், திமிர் அப்படிலாம் பேசியிருக்காரு. இப்போது இன்றைய போலீஸ் சம்பவம், வியாசப்படை சம்பவம்,
ஆனால் இந்த 2-3 அறிக்கைகள் மட்டும் போதுமா என்றால் போதாது. ஒரு களத்தில் முழுமையாக இறங்க வேண்டும். அப்போதான் மக்களுக்கு அவர் மீதான ஒரு நம்பிக்கை ஏற்படும். இல்லை எப்பெல்லாம் கேட்குறோமோ அப்பெல்லாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் மாதம் பாருங்க நிறைய ஆதவர்ஜனா கூட இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார், பாருங்க இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க எப்படி அதுக்கான வியூகம்லாம் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, எப்படி சந்திக்க போகிறாருன்னு பாருங்க, டிசம்பருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்களே. இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளே அது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கட்டும், அந்த அளவிற்கு மக்களை சென்று சேர்ந்து விட முடியுமா? மற்ற துறைகளுக்கு வேற, மற்ற துறைகள் அவகாசம் எடுத்துக்கிட்டு கூட செய்யலாம். ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு அறிவியல் தொடர்பான நிகழ்ச்சினா, அரசியலில் பொறுத்தவரை அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்ணணும். அதுதான் செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய வெற்றிக்கு காரணம். ஈவன் எம்ஜிஆரை விடவும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் பல சமயங்களில் முன்னணியில் இருந்ததுக்கு காரணம், நான் அரசியல் மற்ற கருத்தெல்லாம் சொல்ல, டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. கலைஞர் கருணாநிதியோட வெற்றிக்கு, மகத்தான வெற்றிக்கு காரணம் அவர் உடனுக்குடன் அரசியலில் ஒரு நிகழ்வு நடந்தால் அடுத்த செகண்ட் தான். செயல்பாடு வேகமாக இருக்கணும். அப்புறம் தான் இன்னும் சொல்ல போனால் அறிக்கையெல்லாம் கூட அப்புறம் தான். அறிக்கைகள் அதிகமாக விடாமல் களத்தில் பணியாற்றியவர் தான் கலைஞர் கருணாநிதியோடும். ஆதவர்ஜனா சொல்றாரு, ஒரு புது விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது சோசியல் மீடியாவே போதும் இன்னைக்கு மக்களை ரீச் பண்ண, அவ்வளோ பவர்ஃபுல் ஆயிடுச்சு. முன்ன நாடகத்தில் வச்சு பண்ணாங்க, அப்புறம் சினிமாக்கு பண்றாங்க. இப்போ சோசியல் மீடியாவே போதும், அதுவே ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி அதை ஊடகங்கள்லாம் நீங்கள்லாம் விவாதிக்கிறீங்களே, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ரீச் தான் அப்படின்ற ஒரு விஷயம். அதில் கூட திமுக தான் முன்னணியில் இருக்கு, நம்ம லேசாக எடுத்துக்க முடியாது. திமுகவினுடைய ஊடகம், சமூக ஊடகம், நீங்கள் சரிய தப்பு அதெல்லாம் விட்டு அந்த கொள்கை கண்டென்ட்டை பற்றி போகலை, அதில் கூட ஷார்ப்பாக செயல்படுபவர்கள், விரைந்து செயல்படுபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இன்னொரு விஷயம், 70களில் 72ல் திமுக கழகம், அப்போது கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் அவரோட அரசு மீது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி, அந்த அளவுக்கு அதிருப்தி மு.க. ஸ்டாலின் ஆட்சியின் மீது ஏற்படவில்லை. அதிருப்தி இருக்குது, குறைபாடுகள் இருக்குது, விமர்சிக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்குது, எந்த விதமான, ஆனால் அப்படியே இந்த ஆட்சி இருக்கவே கூடாது, ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மக்களுக்கு கோபம் இருக்குல்ல. 96ல் ஜெயலலிதா ஆட்சி மீது இருந்தது. 96 விட்டுட்டு நீங்க எந்தல பார்த்தாலும் அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஆனா அவ்வளவு அதிருப்தி இருந்ததா? அதுதான், அது எந்த கட்சிக்குமே நான் சொல்றேன், நான் திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுகவும் சொல்றேன். அண்ணா திமுக கூட 2011 பெரிய அளவுக்கு கோபம் இல்லை. ஆனால் அவங்க பிஜேபி இருந்தாங்க, மற்ற காரணிகள் இருக்குது. ரெண்டாவது, திமுக மீது குறை சொல்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்கின்ற, மறுக்கவே இல்லை, நான் தொடர்ந்து சொல்வேன். ஆனால் இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்கிற அளவுக்கு மக்களுக்கு கோபம் இருக்கிறதான்னு இல்லை தெரியல. அவங்க ஆட்சியை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் எப்போ வரும் அதை மக்கள் வெற்றியாட, அதாவது இந்த ஆட்சியை ஆட்சிக்கட்டிலிருந்து அகற்றுவதற்கு எப்போ வரும்னா எதிர்கட்சிகள்லாம் வலிமையாக இருக்கணும், கூட்டணியில் இருக்கும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரே ஒரு பாசிட்டிவ் சைன் தாவேகாவில் பார்க்குறேன்னா, இதுவரையில் அவர்கள் ஃபோக்கஸ்டாக யார் எனிமின்னு காட்டியதில்லை. இப்போது தான் தனக்கு பிரதான எதிரி திமுக என்பதை வெளிப்படுத்திக்கிறார். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி மாநாட்டிலேயே அவர் அதை அனௌன்ஸ் தானே பண்றாரு. வெளிப்படையா சொல்லல, வெளிப்படையா ஃபேக்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி எல்லாரும் விவாதம் கூட பண்ணியிருக்கோம். அதாவது அவங்க ஃபேசிசம்னா நீ என்ன பாயாசம் அப்படின்னு, அது நகைச்சுவையாகவும் திரித்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் அதை அந்த சொலவடையை எடுத்து முன்னெடுத்து செல்ற ஆற்றல் அவங்க காட்டலை. அதுக்குள்ளே ஆதவர்ஜனா கேஸ் அதெல்லாம் பல விஷயங்கள் வந்தது. ஆகையினால அவங்க இப்போது விஜயினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஆட்சியாளர்களை எதிர்ப்பது என்கிற, அதாவது திமுக ஆட்சியை எதிர்ப்பது என்கிற ஃபோக்கஸ்க்கு வந்துட்டாங்க. அது பல கை கொடுக்கும் எப்போவுமே. இப்போ பிஜேபி எதிர்த்து பிரயோஜனம் இல்லை. பிஜேபி எடுத்து அரசியல் களமாடினா கூட தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வருவதற்கு இன்றைய சூழலில் இல்லை. திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோன்னா நம்மளை இன்னும் ரசிக்கிடுவாங்க, ஊழல், அராஜகம், சட்டம் ஒழுங்கு கேடு எல்லாம் அதிகரித்து போயிடும் என்கிற இது இருக்குல்ல, அந்த இஷ்யூவை எடுத்து செய்கிறதுக்கு மாநிலத்தை ஆளுகிற கட்சி மீதான கோபத்தை தான் முன்னெடுத்து செல்வோம். அதை ஆரம்பிச்சிருக்கார் பிஜேபியை விட, இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கார். நான் இன்னொன்று பார்வையும் வைக்கிறேன், ஒருவேளை தேர்தல் நெருங்க பிஜேபி மீதான கோபம், அதிருப்தியை கூட கைவிட்டுட்டு இன்றைய சூழல் திமுகவை எதிர்க்கணும், ஆனால் இவங்களோட ஒன்றா சேரலான்ற முடிவுக்கு வந்தாலும் வரக்கூடும். என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரணி வலுப்படுத்தப்பட வேண்டும் என்கிற குறிக்கோளோடு வந்தால் அதுவும் சாத்தியம்தான். இன்றைக்கு வரையில் கட்சியினுடைய
இதர தலைவர்கள் நிர்மல்குமாரும் அர்ஜுனா மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர பாஜகவோட கூட்டு இல்லைன்னு விஜய் சொல்லலை. இதெல்லாம் பார்த்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வெயிட் பண்ணணும். ரங்கராஜ் சார், நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா ஆதவ் அர்ஜுனா சொல்லும் பொழுது ரொம்ப கிளியராக அவர் சொல்கிறாரு, அவர் என்னத்தை சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் இங்கே பிரதிபலிக்கிறோம். ஸோ நாங்கள் பேசும்போது இந்த விஷயங்களை பேசும்பொழுது எங்களுக்கு வர்ற ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ இது போக மாட்டோம் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதை இவர் பிரதிபலிக்கிறாரா, இல்லை இவர் சொல்வதை அவர் பிரதிபலிப்பாரா? அங்கே என்ன நடக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அதான் இந்த பாஜக தலைவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க, விஜய் சொல்லலை. அதுக்கு தான் அந்த பதில் சொன்னார். ஹோப்பிங் அகேன்ஸ்ட் ஹோப் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். அதாவது அவங்களுடைய விஷ் அப்படி இருக்குது, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பத்தை தெரிவிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் சொல்லலைனால இன்னும் ஹோப் வச்சுருக்காங்க. அதனால் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க முடியாது. இப்போ கூட கடம்பூர் ராஜு கூட சொல்லியிருக்காரு, விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவர் சொல்லலையே, விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு நம்பிக்கையோட பழனிசாமி சொல்லலை. இல்லை, முதல்ல அவர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்ததுன்றது நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் நம்மளால் யூகிக்க முடிந்தது. அது இல்லைன்றத மாதிரி டிசம்பருக்கு அப்புறம் அப்படின்ற அந்த மூமெண்ட் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதில்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை. ஆமாம், ஒன்று விஜய் அதிமுக மற்ற கட்சி கூட்டணி உருவாகிவிடுமோ, நம்ம சைட்லைன் ஆகிடுமோன்னு பாஜக நினைச்சிருக்கலாம். அப்போது அதை ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து முன்னின்று அதிமுகவோட பேசி ஒன்று பண்ணியிருக்கலாம். அல்லது விஜய் இவங்க டேர்ம்ஸுக்கு சரி வரல, அதனால் விஜய் வாய்ப்பு இல்லை, அதனால் பிஜேபி ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் அதோட போயிடலாம் ஏடிஎம்கே முடிவு பண்ணியிருக்கலாம். இப்போ இவங்களுக்குள்ளே நிறைய இந்த ஹேஸ்டிங்கள்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம பேச முடியாது. ஆனால் விஜயோட லைன் இப்போது இருக்கிற லைன் பார்த்திங்கன்னா ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பிஜேபி, மற்ற பார்ட்டியோட நெருங்கி போகிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் விஜய் முதல்வர் வேட்பாளராக வரணுன்னு தான் அவங்களுடைய விருப்பம். இவருக்கும் மற்ற கட்சிக்காக உழைக்கிறதுக்காக நான் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்னு நினைக்கலாம் விஜய். மற்ற கட்சி சார்ந்தவங்கள முதல்வராக்கி நாம் அதுக்காக அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு அவங்க அப்படி என்ன இருக்கலாம். மூணாவது, பாஜகவோட சேர்ந்தால் என்ன ஆகும்னா, இப்போது என்ன சொல்கிறாங்க, திமுகவுடைய மைனாரிட்டி ஓட் பேங்க், குறிப்பாக கிறிஸ்டின் ஓட் பேங்க், இப்போ இது வந்து விஜய் குறி வைக்கிறாருன்னா பாஜகவோட சேர்ந்தால் அந்த வாக்குகள் எப்படி வரும்? அப்போது அந்த வாக்கு வங்கியும் பயன்படுத்த முடியாது. ஆகவே தனியாக இருந்தால் ஒரு டென்ட், டிஎம்கே வர மைனாரிட்டி ஓட்டில் ஒரு டென்ட் உருவாக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். பட் அந்த டென்ட்டும் திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும். டென்ட்டு உருவாகலாமே தவிர அது தோல்விக்கு போகும்னு சொல்ல முடியாது. இல்லை, திமுகவுக்கு வெற்றிங்கிறத அஷ்யூர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது அவர் தனியாக நிற்கிறது அப்படிங்கிறது. மேலே திமுக என்னதான் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, அப்படி ஒரு பிம்பம் அங்கே வருது அப்படின்னு. உண்மையிலே திமுக அவ்வளோ பெரிய, ஏன்னா இப்போ சேகர் பாபு அவர்கள் சொல்கிறார், நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான்னு பச்சா அப்படிங்கிறார் துரைமுருகன் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு கன்சிடரே பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை தானே அமைச்சர்கள் ஏற்படுத்துகிறாங்க. திமுக அதை தான் அப்படி ஒன்று உருவாக்க தானே பார்க்குற மாதிரி தெரியுது. ஒரு எதிரியாக ஒரு ஓகே இவர் தான், இவருக்கும் நமக்கும் தான் அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி தெரியலையே. இல்லை, அந்த அறிக்கைகளே இந்த பொசிஷன் பண்ணுறதுக்காக ஒரு கேம் தான் அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. அதாவது மெயின் எதிரி விஜய் திமுக தான் காரசாரமான அறிக்கைகள் வருதும், ஒரு கோல்டு வார் நடக்குதும் போல் உருவாக்குனா தானே அந்த இமேஜ் வரும். அப்போது ஒரு சைட்லைன், மற்ற ஏடிஎம்கே பிஜேபி சைட்லைன் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, விஜய் வளர இந்த ஏடிஎம்கே பிஜேபிக்கு வர வாக்குகள் குறையலாம். ஏன்னா இவர் ஆல்டர்னேட்டிவாக வராருன்னு வச்சுங்க. அப்போது இவர் 20% வாங்கி அவங்க 20% வாங்கி 40% ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியாக கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதில் அப்போது திமுகவுக்கு லாபம் தானே. அப்போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். இவங்க பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. இந்த டென்ட்னா திமுகவோட வாக்குகள் குறைந்தா அதிமுகவுக்கு சந்தோஷம் தானே, பாஜகவும் சந்தோஷம் தானே. குறையறதை விட நம்ம வந்து வெற்றிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் தானே. அது வேற, எண்ட் ஆஃப் தி டே அது வேற. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இப்போ கடைசியில் யார் நம்பர் 2 வருதுன்றது அந்த பொசிஷனுக்கு வந்துடுவாங்களா அப்படின்றது நடக்கலாம். இப்போ விஜய் பற்றி இல்லை, இப்படி ஒரு பிம்பத்தை ஆரம்பத்திலிருந்தே நான் தான் செகண்ட் நான் தான் அப்படின்னு ஒரு உருவாக்கிக்கிறது மூலமாகவே வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருமா? இல்லை அப்படி ஒரு உருவாக்கியே இவர் கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு சுற்றி தெரிஞ்சுக்காம அப்படி ஒரு போலியான ஒரு பிம்பத்திலே இருந்துட்டாருனாலும் அதுவும் தாவேக்காவுக்கு ஒரு சரிவாகத்தான் இருக்கும் இல்லையா? இல்லை, நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, என்ன நடக்க போகுது சொல்ல முடியாது. 2026 எலெக்ஷன் சப்போஸ் ஒரு ஹங்கு மேண்டேட் வந்துன்னு வச்சுங்க. இப்போது 2000 இந்த கலைஞர் இருந்தபோதே அவருக்கு பூர்ண மெஜாரிட்டி கிடைக்கல, மற்ற கட்சி ஆதரவோடு தான் அவர் அமைச்சார். அந்த மாதிரி இப்போ ஒருவேளை விஜய் கட்சிக்கு 30-40 இடங்கள் கிடைச்சி, மற்ற எதிர்கட்சிகள் 50-60 இடங்கள் கிடைத்து
அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற வாய்ப்பில் 30-40 சீட் வரைக்கும் போயிட்டீங்களா? யார் யார் சொல்ல முடியும்? இப்படி ஒரு ஆசை இருக்கலாம்ல. நான் ஒரு 40-50 இடங்கள் வரேன், மற்றவங்க ஒரு 60 இடங்கள் வரும், அவங்களுக்குள்ள போட்டி 7 கட்சி இருக்கு. விஜய் திமுக எதிர்க்க நான் தான் கரெக்டான ஆள், எங்கள் தலைமை கீழே மற்றவங்களாம் சேரலாம். இப்போவே பாமக தேமுதிக கூட மறைமுகமாக விஜயோட பேசிட்டு தான் சொல்கிறாங்க கூட்டணிக்கு ஒரு இட்ஸ் நாட் ரூல்ட் அவுட். ஏன்னா பாமக வேறு ஆப்ஷன் கன்சிடர் பண்ணுறான்றாங்க. என்ன ஒரு நடிகர் தானே வேணும், நம்ம விஜயோட போனால் என்ன அப்படின்னு பாமகவில் சிலர் பேசுகிறாங்க. தேமுதிகவில் விஜயகாந்துக்கும் விஜய்க்குள்ள நெருக்கம் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இவங்க போதிய அளவுக்கு சீட் கொடுக்கல, போதிய அளவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா தேமுதிக அந்த ஆப்ஷனும் பார்த்துட்டு தான் கேள்வி. அப்போ 2-3 கட்சிகளோட சேரும்போது 15-8%, 12%, 15%, 20-25 வர வந்துருச்சுன்னா சில இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஒரு 30-40 இடங்கள் வந்தால் கூட he may be கிங் மேக்கர் ஆர் கிங், ஏதோ ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அவருக்குங்கிறீங்க. வந்து பாக்கி சார், இப்போ இவருடைய அறிக்கையை பார்த்த உடனே மறுநாளே இதற்கு ஒரு சப்போர்ட்டிவ் அறிக்கை சீமானிடமிருந்து வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இப்போ சீமான் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனாலேயே தான் இன்னும் எனக்கு நிறைய கூட்டணி இன்னும் வருவாங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா இன்னமும் தாவேக்கா பாருங்கள் இன்னும் வருவாங்க, ஆட்கள் இருக்காங்க. சார் சொல்கிற மாதிரி பாமக தேமுதிக கூட பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் இங்கே உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்றதும் ஒன்று. இன்னொன்று, அவர் கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. ஒரு வந்து எதிர்கட்சின்னா எந்த கட்சியாக வேணா இருந்து போது அது வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணுமா? சம்பந்த நேரத்தில் அவங்க உதவி பண்ணுறதுக்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. அப்போ அந்த நேரத்தில் ஒரு காவல்துறையை வைத்து அதை நசுக்க பார்க்கறது அப்படிங்கிறதும் ஒரு சரியான போக்கு இருக்க முடியாது இல்லையா? இல்லை, நீங்கள் அந்த நிகழ்வு சொல்கிறீங்க, வியாசப்பாடு நிகழ்வில், அதில் இப்போ தாவேக்கா நடத்திய இப்போ நிவாரணம் அளித்தல் போனவங்க வரவேற்கத்தக்கதான். அவங்க கொடுத்து நாங்களும் களத்தில் இருக்கோம்னு காட்டுறதுக்கு எப்படி அது வந்து விமர்சிக்கத்தக்கதல்ல. அந்த சம்பவம் பற்றி நமக்கு முழுமையாக தெரியாது. அது சம்பவத்தை ஒட்டி இப்போ அரசியல் நிகழ்வுகள் இருக்குது. இப்போ ஓவராலாக நான் பார்க்க விரும்புகிறதுனா, மூத்த பத்திரிகையாளர் நண்பர் ரங்கராஜ் சொல்கிறாரு, அவர் சொல்கிறதுல ஒரு பார்வை சரியான பார்வை தான். அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து இப்போது அதிருப்தி நிலையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் விஜய் பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னா இருக்கலாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹோல்டு வேணும். பிஜேபி இது இப்போ திமுக கிட்ட போக முடியாது, அது தெரிஞ்சது தான். ஆனால் எனக்கு இன்னொரு பார்வை தோன்றுகிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா சேருவதை விட அவர் எப்படி இருந்தால் நல்லது. ஒரு பார்வை எப்படின்னா, கடந்த பல ஆண்டுகளாக, இன்றைய நேற்றில் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாகவே 2 கழகங்களுக்கும் மாற்றாக வருகிற சக்தியெல்லாம் நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் என்ன தப்பு பண்ணிடுறாங்க, அவங்க ஏதாவது ஒரு கழகத்தில் சேர்ந்து காணாமல் போயிடுறாங்க. உதாரணத்துக்கு 1989 பாட்டாளி மக்கள் கட்சி, 1993 மறுமலர்ச்சி திமுக, 2006 தேமுதிக, 2019 மக்கள் நீதி மையம். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பெற்ற வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா மகத்தான வெற்றி கிடையாது. ஆட்சிக்கு வந்த மாதிரி பல எம்எல்ஏக்கள் வரலாம், எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் வரல. ஆனால் வாக்கு சதவீதம் அப்படி இருந்தது. ஆனால் இவங்க அத்தனை பேருமே ஏதேனும் ஒரு கழகத்தோடு சார்ந்து போகும்போது அவங்க காணாமல் போயிடுறாங்க. இது யதார்த்தம். நம்ம அது விரிவாக சொன்னோம்னா எல்லா இந்த 4 கட்சிகளை உதாரணமாக வச்சுக்கலாம். சீமானுக்கு இருக்கிற வெற்றி படிப்படியாக தான் வந்துட்டுருக்காரு. இன்றைக்கு அவர் தனித்தே போட்டியிட்டு ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கார். சின்னம் கூட கிடைச்சிருச்சு. அப்படின்னா அவருடைய அணுகுமுறை சீமான் ஒருவேளை இதெல்லாம் சீமானுக்கு ஒரு இன்னும் சாஃப்ட் கார்னர் இருக்கும், தனியாக நிற்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் விஜய் அறிக்கை வந்த உடனே அவரோட சப்போர்ட்டிவாக பண்ணுறாரு. அது வந்து விஜய்க்கு அனுசரணையாக நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் என்ன சொல்ல வரேன், இந்த திரும்ப விஜய் பக்கம் வரேன் அனலைஸ் பண்ணும்போது விஜய் திமுகவை எதிர்த்தது சரியானதான். எப்போவுமே ஆட்சியில் இருக்கிற கட்சியை எதிர்த்து வெளியில் வந்து போராடினவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு உதாரணம். ஆட்சியில் இல்லாத கட்சியை தலைமையை எதிர்த்து வெளியே வந்து போராடிய தனி கட்சி தொடங்கி போராடி வெற்றி பெறாமல் போனவர்கள் மறுமலர்ச்சி திமுக. அப்போ திமுக ஆட்சியில் இல்லை. ஸோ அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆட்சியில் இருக்கும்போது எதிர்த்தால் தான் மக்களுக்கு அந்த ஆட்சி மீதான அதிருப்தியை தன் வசம் ஈர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. அதை வந்து எம்ஜிஆர் கையாண்டார். அது ஒன்று, அதை பண்ணுறார் விஜய். ரெண்டாவது ஆஸ்பெக்டு, இன்னமும் அவர் ஹேஸ் அ சாஃப்ட் கார்னர் வித் அதிமுக மீதான
சொல்லப்படுகிற புகார்களோ குற்றச்சாட்டுகளோ ஏதேனும் இருந்தால் அது குறித்து அவர் எதுவும் கருத்து சொன்னதே இல்லை. அப்படி இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிதி ஆயோக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனது விமர்சிக்கிறார், ரைட், ஓகே. இதே எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனார், இவரும் போனார். ஏன் போனார், எப்படி போனார், எத்தனை கார் மாறினார், இந்த மர்மங்கள்லாம் அவர் எதுவும் சொல்லாமல் சென்னைக்கு அவர் திரும்பிய பிறகு மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்த பிறகு தான் கூட்டணி என்கிற விவகாரங்கள்லாம் இதுக்கு தான் போயிருக்காங்கன்னு உறுதிப்படுத்தப்படுகிறது. அது தொடர்பான அரசியல் கருத்து எதையுமே சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் பொறுத்தவரை எல்லா தரப்பையும் எல்லாருமே எனக்கு வேண்டாம், நான் தனினா உங்களை நோக்கி மக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை, அரசியல் உத்தியை விஜய் கையாளவில்லை, அல்லது விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறவங்களும் கையாள தெரியலையா, அல்லது அவங்களுக்கு புரிதல் இல்லையா. இன்னமும் அவருக்கு சாஃப்ட் கார்னர் வித் சீமான் இருக்குது, சாஃப்ட் கார்னர் வித் அதிமுக இருக்குது. இதனால் கணக்கு போட்டு சாஃப்ட் கார்னர் வித் பிஜேபியும் இருக்கக்கூடும்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா யாருக்குமே தராமல் சிறப்பு மெய்க்காவலர் படை அந்த என்ன கேட்டகரி சொல்லுவாங்களே, சிறப்பு காவல் கொடுத்தது மத்திய அரசாங்கம், ஒய் பிரிவை தந்தது மத்திய அரசாங்கம். இத்தனை கேள்விகள் இருக்கின்றன. அதனால் அவருடைய அரசியல் நகர்வுகள் எப்படின்னு பொறுத்து பார்க்கணும். எந்த காயை நகர்த்துறாரு, எது காலத்துக்கு ஏற்ப அவர் செயல்படுகிறார் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். சரி ரங்கராஜ் சார், இந்த ஸ்டேஜில் நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன ஐடியாவில் இருக்காங்க தாவேக்கா அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பிக்சர் கொடுக்குறீங்க. பட் இந்த ஒரு குறுகிய காலம்தான் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த மேக்குள்ளே, அடுத்த ஜனவரிக்குள்ளேயே ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணாதான் நீங்கள் அதுக்கப்புறம் கூட்டணி அது இது தேர்தலை நோக்கி பிரச்சாரம்னு போயிடும். ஸோ இப்போ அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்கிற அந்த 30-40 சீட்டு வரைக்கும் அவர்களால் வந்து போயிட முடியுமா, அட்லீஸ்ட் டார்கெட்டாக இது பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா இவ்வளோ ஷார்ட்டாக யாராவது வந்திருக்காங்களா ஒரு 1.5 இயர்ஸ், அதுக்குள்ளே ஒரு 6 மாதம் தான் அறிக்கை, அப்பப்போ அறிக்கை, ஒரு 6 மாதம் தான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ அதில் ஒரு 30-40 சீட் வெற்றி அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்கா, இல்லை நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கட்சிக்கு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை பண்ணிருக்காரு. என்டி ராமராவ் செஞ்சார், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆப் கட்சி ஷார்ட் பீரியடில் அவர் வந்தார். அதான் ஒரு மொமெண்டம், ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நியூ மெசையா அப்படின்ற ஒரு இமேஜ் கொடுத்து அவங்க ஒரு மெசேஜோடு வந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால். அதாவது ஊழல்னு ஒரு கேப்ஷன் இருந்துச்சு, ஆட்சி வந்த பிறகு தானே. முன்னாடி ஊழலை ஒழிப்போம்னு தானே அந்த இமேஜ் பில்டிங் இருக்குல்ல, அதான் நியூ மெசேஜான்னு சொன்னேன். ஒரு க்ளீன் மேன், லெட் அஸ் கிவ் ஹிம் a சான்ஸ் அப்படின்னு வரான். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ப்ராப்ளமா, 8 எலெக்ஷனாக திமுக கிட்ட தோல்வி விட்டுற ஒரு கட்சி, ஒரு தலைமை. தொடர்ந்து 2017 பார்த்தா ஒரு தேர்தலையும் திமுக அவங்களால வெற்றி பெற முடியல. அப்போது என்ன ஆகுன்னா, சரி இவங்களால முடியல, வேற ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஸோ ஓட் ஃபார் சேஞ்சுன்றது, மாறுதலுக்கான வாக்குகள் என்றது ஒரு புதியவர் வராரு. இல்லை அப்படி தானே கமலையும் நினச்சாங்க. கமல்ஹாசன் மானியமாக ஆரம்பிக்கும் போதும் அப்படி தான் ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னு. ஆனால் ரொம்ப அவர் பிலோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்த மாதிரி தான் தோணுது. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா அவரும் அந்த கட்சியோடு சேர்ந்து தான், ஏன்னா இப்போ ராஜ்யசபா வந்தாச்சு, ஒன்றா தான் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாதிரி ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த நிலை தானே இப்போ நம்ம புதிதாக, அவரும் வரைய உச்ச நடிகர் தான், இவரும் அதே நிலையில் தான் இருக்கார். ஸோ இது எப்படி, இந்த வேரியேஷன் எப்படி எங்கிறது? எம்ஜிஆரும் மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லீக், டிஃப்ரெண்ட் லெவல். மற்றவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தொடங்கும் போது 5%, 8% அவ்வளோதான் வாங்குறாங்க. சீமானா அந்த 5% வாங்குறாரு. இப்போ கமல்ஹாசன் கிட்ட 4-5% வாங்குறாங்க. தனியாக நின்று ஒரு கட்சி 4-5% வாங்கினது இட்ஸ் நாட் பேட், நத்திங் டு பி அஷேம்ட் ஆஃப். நல்ல பர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின்டாக இருந்து அவங்க தொடர்ந்து அந்த பாதையில் போய் அந்த இப்போ விஜயகாந்த் 2000 ஒரு சின்ன திருத்தம், 2011 தான் அவர் அலையன்ஸ்க்கு மாறினார். 2011 அந்த அலையன்ஸ் மாறாமல் தொடர்ந்த ஒரு, ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லை, அதுதான் அவர் மெயின் காரணம். உடல்நிலை நல்லா இருந்தால் அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவாக எமர்ஜ் ஆகிருப்பார், தனி லைனில் போயிருக்கலாம், அவர் ஒரு சேலஞ்சராக எமர்ஜ் ஆகிருக்கலாம். ஏன்னா 8-10% வாங்குறவங்க நாளைக்கு வந்து தனியாக அனுக்கிற போது அந்த பர்சன்ட் வாங்கினது பெரிய வெற்றி தான். இன்னொரு 2-3 கட்சி அலையன்ஸ் வரும்போது, அதான் சொன்னேன், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் தான் நம்ம ஒரு எலெக்ஷன். நீங்கள் 20% வாங்கினாலும் 234 தொகுதியில் 20% வாங்கினாலும் 0வில் நிற்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் நீங்கள் அந்த 30%, 35% தாண்டணும், அப்போ தான் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற முடியும். இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் விஜய்க்கு இருக்கிற ப்ராப்ளம் இப்போது தனியாக அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியாது. கூட 2-3 கட்சி 3-4 கட்சி சேர்த்துக்கிட்டு அந்த எப்படியாவது இந்த 25%, 30% இலக்கை வந்து
கிராஸ் த ஹம்பும்பாங்க, அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ணுற வரை அவங்க பெரிய போராட்டமாக தான் இருக்கும். அதே பிரச்சனை தான் கமல்ஹாசனுக்கு இருந்தது, விஜயகாந்த்க்கு இருந்தது, சீமானுக்கும் அதே பிரச்சனை தான். என்ன ஓட்டு வாங்கினாலும் மற்றவங்க வந்து 2 லட்சம் வாங்குகிற இடத்துல 50,000 ஓட்டு வாங்கி நல்லா ஓட்டு வாங்குறாங்க. ஆனால் 234 தொகுதியிலையும் 50,000 ஓட்டு வாங்கலாம் சீமான், ஆனால் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியலையே. ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5% 6% ஓட்டு இருக்குது. ஸோ தனியாக அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இவங்க வரமாட்டாங்களே. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போது சீமானுக்கு அதே பிரச்சனை தான், கமல்ஹாசனும் அதுதான், விஜயும் அதுதான். அந்த காமனாக இருக்கிற கேரக்டரிஸ்டிக் என்ன சொல்ல வரேன்னா, நான் தனி கட்சி, நான் தலைவர், நான் முதல்வராக வரணுன்ற அவங்களுக்கு ஒரு ஆசை. அது வந்து அதீத ஆசைன்னு சொல்லலாம், இல்லை பேராசைன்னு சொல்லலாம், எப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அந்த கனவோடு தான் வராங்க. அதனால் முதல் எலெக்ஷன் நான் நினைக்கிறேன் விஜய் வந்து தனியாக தான் போய் ட்ரை பண்ணுவார், முதல்வராக தான் ட்ரை பண்ணுவார். அடுத்தடுத்து வர தோல்வி வரும்போது மாறலாம். இப்போ வைகோ மாறின மாதிரி விஜயகாந்த் பின்னால் அலையன்ஸ் மாறினார், கமல்ஹாசன் மாறாரு, இப்போ திமுக கூட்டணியில் போகிறாரு. அடுத்த 2-3 எலெக்ஷனில் நம்மளால் செய்ய முடியல. எந்தளவுக்கு பணம் இது போட்டு ஒரு கட்சி நடத்துறதுக்கு ஏராளமாக பணம் தேவை, மீடியா சப்போர்ட் தேவை, எல்லாம் தேவை, வெற்றியும் தேவை. அப்போது அடுத்த 2வது 3வது எலெக்ஷன் வரும்போது நிலைமை மாறலாம். ஆனால் ஒன்று நீங்கள் யோசிக்கணும், இன்றைக்கி 18 மேலே இருக்கிறவங்கள 18 to 25 ஏஜ் குரூப்பில் நிறைய விஜய் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. 13, 14, 15 வயசில் இருக்கிறவங்க அடுத்த எலெக்ஷனில் ஓட் போட வருவாங்க. அவங்க விஜய் பக்கம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் என்றைக்கு திமுக அந்த பேஸ் லூஸ் பண்ணாங்களோ, எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது அது ரிகவரி ஆகலை. அதே மாதிரி பாமக என்ன பயம், ரஜினிகாந்த் வந்த உடனே அரசியல் வருவாரோன்னு நினச்சிட்டு கீழே இருக்கிற இளைஞர்கள்லாம் பாமகலேருந்து விலகி போயிட்டாங்க. அதனால தான் ரஜினிகாந்த் மேலே அவர் கோபம். அதே கோபம் தான் விஜயகாந்த் மேலே. இப்போ அதே வட தமிழ்நாட்டில் விஜயோட பாதிப்பு அதிகமாக உணர்றது பாமக தான். எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ்க்கு இளைஞர்கள் என்னதாலும் இந்த விசில் அடிக்கிறவங்க, போஸ்டர் ஓட்டுறவங்க, கொடி கட்டுறவங்க இவங்கெல்லாம் வேணும். இவங்க தான் பம்பரமாக வேலை செய்வாங்க எலெக்ஷனில். அந்த எலெக்ஷனரிங் யூத் ஃபோர்ஸ் இந்த ஏடிஎம்கே வராமல் போய் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு உடனே ஷார்ட் டேர்ம் காட்டில் லாங் டேர்ம் ஒரு பாதிப்பு நிச்சயமாக இருக்கலாம். சரி, கடைசியாக பாக்கி சார், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பலம் என்ன பலவீனம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா. பலம் இன்னும் பலவீனம், அவர்கள் இன்னமும் களத்தில் நின்று அவரோட ஓட்டு சதவீதம் என்னன்னு தெரியாதது. பலம் அவருடைய விஜய்க்கு இருக்கிற கரிஸ்மா உண்டு. மூத்த பத்திரிகை ரங்கராஜ் சார் சொன்ன மாதிரி இளைஞர்களை அவர் ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார். பாஜகவில் அண்ணாமலை இருந்தார், இளைஞர்களை ஈர்த்தார். இப்போ அண்ணாமலை இல்லை. ஸோ அந்த கட்சியில் எப்போவும் மாறிட்டே இருப்பாங்கன்ற ஒரு இது இருக்குது. உதயநிதி திமுகவில் சொன்னால் கூட அவருக்கு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய எல்லையை கடந்து விட்டாரோ என்று நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய இது மாறிப்போச்சு, அவருடைய ஸ்ட்ரேச்சரே மாறிப்போச்சு. ஆக இப்போ இளைஞர்களை ஈர்க்கக்கூடியவராக இருக்கார். இது அவருடைய பலம். இதுவாக இருந்தாலும் அவர் தனித்து போட்டியிட்டால்தான் அவருடைய இந்த சீற்றம் இந்த சீண்டலை வச்சே அவர் ஒரு இது வரைக்கும் ரீச் பண்ணிடுவாருன்னு நம்புறீங்களா? 2026 தேர்தலுக்கு இதுவே போதுமானது? இது போதும் சொல்ல, இது மாதிரி தொடர்ந்து இருக்கணும், களத்தில் இறங்கணும். எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் இறங்கினார். அவருக்கும் இளைஞர்கள் ஈர்ப்பு இருந்தது, அவருக்கும் கரிஸ்மேட்டிக் லீடர், அவருக்கு எல்லா விதமான சலுகைகள் இருந்தாலும் உழைச்சார், களத்தில் இறங்கி வேலை செஞ்சார். அந்த மாதிரி செய்யணும். அப்போது தான் இவர் மீது நம்பிக்கை வரும். அதெல்லாம் ப்ளஸ்ஸும் மைனஸ் நிறைய இருக்குது. காலம்தான் விடை சொல்லும் என்று நம்புவோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருவருக்கும் நன்றி.